கரெக்டா? எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களும் புலம்பல் அதோடு சேர்த்து புலம்பல். ஆமாம், புலம்பல். 2 ராஜாக்கள். அதுக்கு அடுத்ததாக எஸ்ராவுடைய புத்தகத்தை படிக்கணும். அதோடு கூட நெகேமியாவுடைய புத்தகத்தை படிக்கணும். அந்த சரித்திரத்தை பார்க்கறதுக்காக நாம் எதை படிக்க வேண்டியது இருக்குது? எஸ்தனுடைய புத்தகத்தை படிக்கணும். 11+1 பார்ப்போம். 11 என்ன மறுபடியும் சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், யோசுவா, நியாயாதிபதி, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், எஸ்ரா, நெகேமியா. 11 அதோடு கூட சேர்ந்து எஸ்தர். இந்த புத்தகங்களை மட்டும் நம்ம படித்தோம்னா இந்த வரலாறு அப்படியே இதில் போயிட்டுருக்கு முழுவதுமாக. இந்த வரலாறு இதோடு கூட எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இந்த நாட்களிலே உள்ள தீர்க்கதரிசன புத்தகங்கள் எசேக்கியேலுடைய புத்தகம் இதில் சிறையிருப்புக்கு பின்பதாக ஆகாய், சகரியா, மல்கியா அதனுடைய புத்தகங்களை நம்ம சேர்ந்து படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இதோடு கூட நாம் என்ன சேர்ந்து படிக்கணும்? எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கும்போது 1 நாளாகமும் 2 நாளாகமும் சேர்ந்து படிக்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லி நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதைத்தான் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதலாவதாக இந்த இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து, அதாவது முன்பதாக எழுதப்பட்ட எழுத்து படைப்புகளிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்கு ரூபிக்கிறார்கள். அப்போ அவங்க செய்த போதனையே என்னென்னா, இந்த சுவிசேஷம் எப்படி முந்தைய ஏற்பாடில் அப்படியே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் போதிக்கிறாங்க. பவுலடியார் நம்ம முன்னாடி பார்க்கும்போது சொன்னால், பவுலடியார் எல்லா இடங்கள்லையும் போய் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இயேசுவே கிறிஸ்து திருஷ்டாந்தப்படுத்தினார். எல்லா இடத்துலையும் திருஷ்டாந்தப்படுத்தினா எல்லாத்துக்கும் வந்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. இங்கே சொல்லியிருக்கு பார்த்தியா இவர் தான், இங்கே சொல்லியிருக்கு பார்த்தியா இவர் தான். இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அந்த இயேசுவை இந்த இயேசுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை கிறிஸ்துவும் தேவனுமாக வைக்கிறார் சொல்லு. இதுதான் அவங்களுடைய செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரே இஸ்ரவேலருக்கு மீட்பராகவும் அவர் மேசியாவாகவும் இருக்கிறார்னு சொல்லுவாங்க. ஆதி சபையை அவர்கள் எப்படி திடப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், முழுவதுமாக வேதத்தை இப்படி தான் போதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி சபைகளில் சுவிசேஷம் வந்து சரியானபடி இல்லாதனுடைய அடிப்படை என்ன, அல்லது சுவிசேஷம் மாற்றப்பட்டவனுடைய அடிப்படை என்னவென்றால், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்னா சொல்லி பார்க்குறாங்களே தவிர ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்னு பார்க்கல. ப்ராப்ளம் அதுதான். கர்த்தர் ஒரு கூட்டச்சனத்தை தனக்கென்று தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை தன்னுடைய நாமத்தினுடைய புகழ்ச்சியாக அவர்களை வைக்கிறார். அப்போ இவங்க செய்யக்கூடிய ஊழியம் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் ஆண்டவர் எடுக்கிறார். இந்த ஊழியம் என்ன அதான் சொல்கிறார், கொண்டு வர்றாரு. முழுவதுமாக முந்தைய ஏற்பாட்டில் அவ்வளோதையும் நம்ம வரிசையாக பங்காக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி நம்ம முன்னாடியே படிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா வந்திருப்போம் போல் இருக்குல்ல. இப்போ புதுசாக இருக்குல்ல. எப்படி இருக்கு உனக்கு? எப்படி இருக்குது இதை நீ நம்ம முன்னாடி வந்து நிறைய இடங்களில் சண்டே ஸ்கூல் படிச்சிருப்போம். இப்போ நம்ம இப்படி படிக்கும்போது என்ன தெளிவாக இருக்குது, என்ன தெளிவாக தெரியுது. நம்ம சரியாக படிக்கலைன்னு தெளிவாக தெரியும். அதை தவிர எக்ஸாம்பிளுக்கு அந்த எஸ்தர் புக்கு, ரூத் புக்கு, அதுக்கும் பைபிள் அதான் ஏதோ ஒரு டைமில் நடந்திருக்கு. அந்த கனெக்டிவிட்டியே புரியலை. இப்போ கேட்கும்போது தான் இதெல்லாம் கனெக்டடாக தான் இருக்குன்றது புரியுது. வேற கதை, யோபு வேற கதை, எஸ்தர் வேற கதை அப்படின்னு நினச்சிட்டு எஸ்தர் இங்கே உள்ள கதை அதை எடுத்துகிட்டு நம்ம எஸ்தரை பற்றி பேசும்பொழுது அந்த எஸ்தரை பற்றி மட்டும் பேசி அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமாம், அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் இந்த சரித்திரம் ஒரே இதில் தான் போயிட்டுருக்கு. கேரக்டர் ஸ்டடிக்கு மட்டும்தான் எடுத்து படிப்போம். அதாவது அந்த குணாதிசய படிப்புக்கு மட்டும் எடுத்து படித்தா ரூத்துடைய கேரக்டர், எஸ்தரை படித்தா எஸ்தருடைய கேரக்டர், அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இதை மட்டும் படிப்போம். அதாவது கர்த்தர் எதற்காக இந்த பாத்திரத்தை எடுத்து உபயோகிச்சாருன்னு பண்ணாமல் பாத்திரம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லை. நெகேமியாவெல்லாம் நான் பார்க்கும்போது இதில் இந்த கனெக்டிவிட்டியே முதல்ல எனக்கு தெரியாமல் இருந்தது. நெகேமியாவை கொண்டு என்ன செய்தார் அப்படின்னு மட்டும்தான் படிப்பேன் ஒழிய அந்த கனெக்ஷனே தெரியாமல் இருந்தது.
நிறைய பேர் இந்த எஸ்ரா நெகேமியா வந்து லீடர்ஷிப் இதுக்கு கொண்டு வருவாங்க. லீடர்ஷிப் கோர்ஸ்க்கு பேரே நெகேமியா கேம்ப்னு தான் வைப்போம் நம்ம. நெகேமியா பில்டர்ஸ், நெகேமியா கேம்ப் அப்படின்னு வைப்பாங்க. ஆனால் என்ன எதுக்கே வச்சார், எங்கே கொண்டு வந்தாருன்னு சொல்லி இந்த ஹிஸ்ட்ரியோட பார்க்குறதே கிடையாது. வேடிக்கையாக இருக்குல்ல, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நம்ம நேரங்களில் தப்பை நம்ம ரைட்டாக படிச்சுட்டு இப்போ ரைட்டாக சொன்னாலும் தப்பாக தெரியுது இல்லை. வேத வசனத்தை வந்து நம்ம ஒழுங்காக ஒரு 11 அதிகாரங்களில் இந்த மாபெரும் வரலாறு எழுதப்பட்டதனுடைய காலத்தினுடைய அடிப்படையில், இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அந்த அடிப்படையில் வச்சுட்டு அப்படி அமைச்சிட்டோம்னா, அதுக்கு பின்பதாக இன்னொரு அடுத்த பகுதி இந்த 11 புத்தகங்களோட கூட சேர்ந்து வரக்கூடிய இணையான புத்தகங்கள் அல்லது அது விளக்கமானது அதே நாட்களில் எழுதப்பட்டது இப்படின்னு நம்ம பார்க்குறோம். திரும்ப ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திட்டா நல்லாயிருக்கும். நம்ம போடுவோம், திரும்ப ஞாபகப்படுத்துவோம். ஓகே, முதலாவதாக ஆதியாகமம். யாரோ நீங்களே சொல்லுங்களா? ஓகே, கோ ஹெட். ஆதியாகமம், அதனோட கூட யோபு. ஓகே, அடுத்தது யாத்திராகமம், அதனோட கூட லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், அதோடு கூட உபாகமம். ஓகே, தீர்க்கதரிசனங்கள், முந்தைய தீர்க்கதரிசிகள், யோசுவானுடைய புத்தகம், அதற்கு இணையான புத்தகம் ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக நியாயாதிபதியுடைய புத்தகங்கள், அது கூட ரூத்தினுடைய புத்தகத்தை படிக்கணும். அப்புறம் 1 சாமுவேலுடைய புத்தகம், அதுக்கு இணையாக ஒன்று இல்லை. அதுக்கு அடுத்து 2 சாமுவேலுடைய புத்தகம், சங்கீதங்கள், தாவீது வந்துடுறாரு இப்போ. ஓகே, அதுக்கு அடுத்ததாக 1 ராஜாக்கள் யார் வந்துடுறா? சாலமோன் வந்துடுறாரு. அதோட சேர்த்து நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இதோட சேர்த்து. அதுக்கு அடுத்ததாக ராஜாக்கள்லாம் வர்றாங்க. 2 ராஜாக்கள் வர்றாங்க. அப்போ வந்து யாரெல்லாம் எந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும்? 5 தவிர மிஞ்சினது எல்லாத்தையும் படிக்கணும். 5 தவிர மிஞ்சினது. சரி, 5 எது? எசேக்கியேல், தானியேல், ஆகாய், சகரியா, மலாக்கை. அந்த 5 தவிர மற்ற. ஓகே, இது வந்து அதுக்கு அடுத்ததாக எஸ்ரா நெகேமியா நாட்கள், அதோடு கூட சேர்ந்து எஸ்தரும் சேர்ந்து படிக்கிறோம். அப்புறம் அந்த நாட்களில் நம்ம என்ன படிக்கிறோம்? ஆகாய், சகரியா, மலாக்கி. நம்ம இந்த 2 புத்தகம், இன்னும் 2 புத்தகம் விட்டுட்டோம். எங்கே படிக்கணும்? அது 1 நாளாகமம் இல்லை, அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் புத்தகம், தானியேல் புத்தகம். அதுவும் வந்து இந்த 2 ராஜாக்களோட தான் சேர்ந்து வருது. 2 ராஜாக்களும் திரும்ப வராங்க. ஓகே, எஸ்ரா நெகேமியா படிக்கிறதுக்கு முன்னாடி அதை படிச்சுட்டு எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்களுக்கு முன்பதாக அதை நம்ம படிச்சுட்டு திரும்ப வரும். அது வந்து சிறைப்பினுடைய நாட்களில், டூரிங் த எக்ஸைல். அதுக்கு பின்பதாக உள்ளது இந்த போஸ்ட் எக்ஸைலில் வந்து நம்ம 3 படிக்கிறோம். ஆகாய், சகரியா, மல்கியா. அதோடு அதுக்கு இணையான ஹிஸ்டாரிக்கல் புக் வந்து எஸ்ரா, நெகேமியா, அப்புறம் எஸ்தருடைய புத்தகங்கள். கடைசி புத்தகமுடைய மல்கியாவுடைய புத்தகத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் சரியானபடி சொல்லணும்னா அதுக்கு அடுத்ததாக தீர்க்கதரிசன வசனம் யார்கிட்ட இருந்ததுன்னா யோவான் ஸ்நானகத்திலேருந்து வருது. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷம். ஏன்னா அவர் தான் இஸ் த லாஸ்ட் ப்ராஃபட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசியாகவும் புதிய ஏற்பாட்டினுடைய திறவுகளாகவும் இருக்கிறார். அவர் தான் ஆரம்பிக்கிறார், முன்னோடியாக இருக்கிறார். இந்த 400 வருஷத்துக்குள்ளே நம்ம நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன நினச்சி ஒரு மகா அலெக்சாண்டர் வர்றாரு. அவர் என்ன செஞ்சார்? அவர் என்னமோ செஞ்சுட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்றாங்க. உலகம் முழுவதும் ஆளனும் பார்க்குறாரு. ஆனால் கர்த்தர் அவர் மூலமாக என்ன செய்கிறாரு? கிரேக்க மொழியை கொண்டு வர்றாரு. அதற்கு பின்பதாக வந்த சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த என்ன சொல்ல பாக்ஸா ரோமன், அதாவது ரோமன் பீஸ். எல்லா இடங்களும் சமாதானம் சந்தோஷம் இருக்குது. அந்த இடத்துல ஆனாலும் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது 70 பேர் சேர்ந்து எழுதின செப்டூஜியன், அதாவது 70 பேர் கொண்டது செப்டூஜியன்கிறது. அது என்ன செப்டூஜியன்கிறது? என்ன? கிரேக்க மொழியில் பழைய ஏற்பாடை எழுதினாங்க. பழைய ஏற்பாடை மொழிபெயர்த்திருக்காங்க. முந்தைய ஏற்பாடு அது என்னது? அது எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தது? எபிரேய மொழியில். நம்ம வந்து இந்த ஸ்லைஸில் வேணால் போடுவோம். இதை எப்படி நம்ம குயிக்காக நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். அந்த புத்தகங்களையும் புதிய ஏற்பாடுடைய புத்தகங்களையும் நம்ம வந்து என்ன செய்யலாம்? அதனுடைய எழுதப்பட்ட நாட்களுடைய அடிப்படையில் நம்ம வந்து அமைத்து பார்க்கலாம். கொஞ்சம் சில இடங்கள்லாம் 1-2 வருஷங்கள் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா தெரியும். புதிய ஏற்பாட்டில் முதலாவது வரக்கூடிய புத்தகங்கள்லாம் எது? குயிக்காக சொல்ல. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் முன்னாடி அது எழுதப்படலை. அதாவது முதலாவது நூற்றாண்டை 3 பகுதியாக பிரிப்போம். சரி, 30 வருஷமாக பிரிப்போம். சரியா? முதல் 30 வருஷத்தில் இயேசுவானவர் வாழ்ந்தார். அதாவது இந்த வேர்ட் இன்கார்னேட்டட், அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் வாழ்ந்த நாட்கள் முதல் 30-33 வருஷம்னு வச்சுக்கிறோம். இந்த காஸ்பல் லிவ்டு, கெரிக்மா லிவ்டு,
அதாவது அவருடைய சுவிசேஷமாக அவர் சுவிசேஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கண்களுக்கு முன்பதாக. இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம், சுவிசேஷம் தான் இயேசு கிறிஸ்து. இதை நம்ம பிரிக்க முடியாது. நான் சுவிசேஷம் சொன்னேன்னா இயேசு கிறிஸ்து இல்லை அல்ல, இயேசு கிறிஸ்து இல்லாத சுவிசேஷம் கிடையாது, சுவிசேஷம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கிடையாது. அதை தான் இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம், ரெண்டுமே ஒன்று. முதல் 30 வருஷங்கள் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை குறித்தும், அவருடைய மரணத்தை குறித்தும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், அவர் பரமேறினதை குறித்தும், அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டதை குறித்தும் நம்ம அதில் பார்க்குறோம். இதை நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணுன்னா முதலாவது நம்ம என்ன படிக்கணும்னா லூக்கா எழுதின சுவிசேஷமும் அதோடு கூட அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு சேர்ந்து படிக்கணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் சேர்ந்து வாசிக்கிறோம். சரி, லூக்கா எழுதின சுவிசேஷத்துலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் சேர்ந்து வாசிக்கும் போது ஒரே பகுதியாக எல்லாவற்றையும் ஒழுங்காக எழுதுகிறார். ஆனால் பின்னாடி தான் எழுதியிருக்கிறார். ஆனால் நமக்கு இந்த சரித்திரத்தை பார்க்கணும்னா லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் சேர்த்து வாசிக்கணும். இந்த சரித்திரம் நமக்கு அப்போ எந்த சரித்திரம் நமக்கு கிடைச்சிருது? 1 முதல் கிட்டத்தட்ட 60வது வருஷம் வரைக்கும் இந்த சரித்திரம் நமக்கு கிடைச்சிடும். 67 வரைக்கும் இல்லை, 60 வரைக்கும். ஏன்னா ரோம சிறைச்சாலையில் பவுலடியார் இருக்கிறது 60. ஸோ 1 முதல் 60 வரைக்கும் உள்ள சரித்திரம் நமக்கு கிடைச்சிருது. சரியா? இந்த நாட்களில் தான் பவுலடியார் கடிதங்கள் எழுத ஆரம்பிக்கிறார். நல்லா நம்ம கவனித்தோம்னா ஆரம்பத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள் எல்லாம், அதாவது வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவெல்லாம் பவுலடியார் எழுதின கடிதங்கள். ஆனால் எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி அந்த சரித்திரம் இருந்தது அப்படிங்கிறது அந்த சரித்திரத்தை எங்கே படிக்கணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கணும். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம படிக்கும் பொழுதே எந்தெந்த நாட்களிலே அவர் எந்தெந்த பகுதிகளுக்கு போனார், அந்த பகுதிகளுக்கு பின்பதாக எப்படி கடிதம் எழுதினார்னு சொல்லி அதெல்லாம் நம்ம திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், சரித்திர புத்தகமாக நம்ம அமைக்க போகிறோம். பவுலடியார் எழுதின கடிதங்கள் தான் ஆரம்பத்தில் எழுதப்பட்டது. நாம் பார்க்கிறபடி சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டவில்லை. சுவிசேஷ புத்தகங்கள் 60வது வருஷத்துக்கு பின்பதாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நாம் அந்த எழுதப்பட்ட நாட்களுடைய அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால் அதனுடைய வரலாறை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கலாம். அப்படி வாசிக்கணும்னா நான் என்ன செய்கிறேன்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கிறோம். அதோடு கூட சேர்ந்து அந்த நாளில் இருந்த இந்த சபையினுடைய சரித்திரம், எப்படி கர்த்தர் சபையின் மூலமாக செய்கிறார் என்பது குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். தொடர்ந்து பவுலடியார் எழுதின நிருபங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முன்னாடியே பார்த்துருக்கோம், ஆனால் எந்தெந்த நாட்களில் எழுதப்பட்டோம், எந்தெந்த நாட்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இதை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம்.